அன்புக்குரிய சாய் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் உங்கள் அன்பு குரு சாய்ராமுடைய அன்பான வணக்கம். நீங்கள் நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும், பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு பாபாவை வேண்டிக்கிறேன். உண்மை அதுதானே. பாபா நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள், நிறைய பதிவுகள் மூலமாக நம்ம பார்த்துருந்தாலும் சாய் நண்பர்களே, சில யதார்த்தமான பதிவுகள் ரொம்ப பிடிச்சி மனசுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படின்னா இதுவும் பிடிக்கும் நம்புகிறேன். ஒரு முறை ஒரு சாய் பக்தர் பார்த்தீங்கன்னா பாபா கோயிலுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, பெரும் கஷ்டம் சொல்லும் இல்லையா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் கஷ்டம் வந்தால் என்ன பண்ண முடியும்? அப்போ இறைவனுடைய பாதத்தில் தான் போய் முடியும். அப்போ பாபாவுடைய ஆலயத்திற்கு போய் அவர் மனமுருகி அழுகிறார். அழுதுட்டு வந்துடுறாரு. அதுக்கு அவருக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல பாபா அப்படியே நேச்சுரலாக, அப்படியே ரியலாக பாபா வாழ்ந்த காலத்தில் எப்படி இருப்பார், அந்த துவாரகாமாயி முகம் போல அந்த பாபா கனவுல பதில் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு இந்த கோவிலுக்கு சென்று நீ அங்க பிரதட்சணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அது என்ன கோவில்னா வேறு ஒரு குருஸ்தலம். பாபா வேற ஒரு குருவுடைய ஆலயத்திற்கு போய் அங்க பிரதட்சணம் செய்ய அப்படின்னு சொன்னோன்னா கனவு கலையுது. அந்த விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் மனசுக்குள்ள அவருக்கு தோணுது, இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஒரு அங்க பிரதட்சணம் செய்தால் சரியாயிடுமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா பிரச்சனை பெருசு. உடனே சொன்னது யார்? பாபாவாச்சே. பாபா கனவுல வந்தால் நமக்கு குசி தானே. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, பாபா மேலே அதீதமான நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுள் பாபா சொன்னால் அப்படியே செஞ்சுருவாங்க. உடனே பாபா கிட்ட சொல்லிவிட்டு அவர் அந்த குருஸ்தலத்துக்கு போகிறார். அந்த குருஸ்தலத்துக்கு போய் மனமுருகி அங்கே இருக்கிற குருவை வேண்டிக்கிட்டு அந்த குருவை மனமுருகி பிரார்த்தனை பண்ணி அந்த குருஸ்தலத்தில் அவர் அங்க பிரதட்சணம் செய்கிறார். இப்போது நான் இங்கே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பாபாவும் அந்த குருவும் திட்டத்திட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்களே நல்லா பாருங்களேன். நான் க்ளோஸ்அப்பில் வைக்க சொல்கிறேன், ரொம்ப க்ளோஸ்அப்பில் முகத்தை மட்டும் வைக்க சொல்கிறேன். நல்லா பார்த்துட்டு நீங்கள் நல்லா சேவிச்சுக்கோங்க, நல்லா வேண்டிக்கோங்க. இந்த முகத்தை, இந்த சுவாமியினுடைய அந்த குருவனுடைய முகத்தை பார்த்தா ஷிரடி சாய்பாபா மட்டும் இல்லை, வேறொரு குருவுடைய முகம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? எஸ், அவரே தான், சுவாமி ஸ்ரீ ராகவேந்திரர். அப்போது இங்கே இருக்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ ராகவேந்திரர் ரூபமாக இருக்கிறார். நான் இப்போ இருக்கிறது ஒரு சாய் பக்தருடைய வீட்டில். இந்த பாபாவுடைய பேரே ராகவேந்திர பாபா தான். இந்த பாபா எப்படி வந்தார் தெரியுங்களா? இந்த பாபா பார்த்தீங்கன்னா சாய் குடும்பம் ஒரு முறை 2 வீலரில் போயிட்டுருக்காங்க. நிறைய இடங்களில் சுவாமியை தூக்கி வீசப்பட்டிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த பாபாவை ஒரு வேப்ப மரத்தடியில் இவர் எதுக்குன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த பாபாவை வீட்டுக்கு வர வச்சு அப்படியே அழகாக பார்த்தீங்கன்னா பெயிண்டெல்லாம் அடித்து பாருங்க, இவ்வளோ அழகாக உட்காந்து இந்த பெயிண்டெல்லாம் அடித்ததுக்கப்புறம் அந்த திருமுகத்தை பார்க்கும் பொழுது அச்சு அசல் ராகவேந்திரர் போலவே இருக்குது சாயம்பர்களே. நல்லா அந்த கண்ணை பாருங்கள், அந்த முகத்தை பாருங்கள், முகத்தினுடைய வடிவை பாருங்கள். சுவாமி ராகவேந்திரனுடைய முகத்தை நினச்சிக்கோங்க, இவருடைய முகத்தை ரெண்டும் ஒன்று தான். அவள் குருமார்கள் எல்லாருமே ரெண்டும் ஒன்று தாங்கிறத நீங்கள் கட்டாயமாக புரிந்திக்க கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறதுல எந்த நீங்கள் இந்த ஒரு பதிவு பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் இவர் ஏன் இருந்தீங்கன்னா, பாபா பல ரூபங்களில் அதிசயத்தை பண்ணிடுற மாதிரி அந்த கனவுல சொன்னார் பார்த்தீங்களா. அவர் அங்கப்பிரதட்சணம் ராகவேந்திரனுடைய ஆலயத்தில் பண்ணுறார். ஆலயத்தில் பண்ணி உடனே ஒரு சில நாட்கள்லேயே அவருடைய கோரிக்கை நிறைவேறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த தகவலை சொல்கிறார். நமக்கு ஒரு நல்லது நடந்தால் சொல்லுவோம் இல்லையா, நமக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸு, நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிற உறவுகள், நம்மளையே நம்புகிற சில முக்கியமானவங்களுக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கட்டாயம் ராகவேந்தர் கோயில் போய் அங்க பிரதட்சணம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர், எண்ணற்ற பேர் ராகவேந்திரருடைய மந்திராலயம் சென்று அங்க பிரதட்சணம் செய்து அவங்களுடைய பிரச்சனைகளை, கஷ்டங்களை தீர்த்திருக்கிறாங்க. ஏன் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், நான் பாபாவை கும்பிடுவதற்கு முன்பே ஒரு முறை மந்திராலயம் சென்று வரும்போது ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு போயிருந்தேன். அன்னைக்கு என்னுடைய அன்புக்குரிய இனிய நண்பர் சீனிவாசன் ஒருத்தர், அவர் தான் என்னை அழைச்சிட்டு போனார். அவர் அங்க பிரச்சனை பண்ணார். அப்போ நானும் அங்க பிரச்சனை பண்ணேன். ஆனால் கோயில் முழுக்க என்னால் பண்ண முடியல. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அந்தந்த மூலையில் 4 மூலையில் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு பண்ணேன். ஏன்னா அங்கத்தையே இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்ற, அதுவும் குருவுக்கு சமர்ப்பணம் செய்கிற ஒரு நேரம். ஸோ இந்த பதிவினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பதிவு உலகத்தில் எந்த மூலையில் பார்த்துருந்தாலும் தயவுசெய்து நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மந்திராலயம் சென்று பாபா கிட்ட நன்றி சொல்லிட்டு, பாபா எனக்கு இந்த பதிவை காமிச்சிருக்கேன், பாபா நான் கட்டாயம் ராகவேந்திரர் ஆலயத்திற்கு போய் கட்டாயம் நான் அங்க பிரச்சனம் செய்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க. முயற்சி பண்ணி அங்க பிரச்சனம் செய்துட்டு பிரார்த்தனை செய்து வாருங்கள். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் கட்டாயம் நடந்தே தீரும். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நீங்கள் இந்த பதிவு மூலமாக பயனடையணும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை நம்முடைய சாய் குருஸ்தான் சேவா யூடியூப் சேனல் வாயிலாக
7540048319 மூலமாக உங்கள் பதிவுகளை செய்யணும்னு சொல்லிட்டு அற்புதமான பாபா அவர் மட்டுமே அவரை கும்பிடு அப்படின்னு சொன்னதில்லை. எல்லா குருமார்களும் ஒன்று தான். மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் வந்து நம்மளைப் போல 300 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மகான். அவருடைய இடத்துக்கு போனாலும் பாபாவுடைய இடத்துக்கு போனாலும் ஒன்று தாங்கிறத குருமார்கள் அத்தனை பேர் ஒன்று தான். அதனால் குரு பார்க்க கோடி நன்மை. சீக்கிரம் மந்திராலயம் போயிட்டு வாங்க. இந்த பதிவு கொடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷம். இந்த ராகவேந்திரர் பாபா, இந்த பாபாவுடைய ஆசீர்வாதம் பார்க்குற எல்லோருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் ஸ்ரீராம்.